ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு திபிஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ரொம்ப நாளாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பேசி போகிறது அது எல்லாம் போடல, சார்ட்ஸ் ரீல்ஸ் கண்டென்ட் அப்படின்னு போயிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு சரி ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். அந்த வீடியோவெலாம் எடிட் பண்ணிட்டு சரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபோன்லலாம் சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடந்து வந்த பாதைகளில் மெமரிஸில் கடந்து வந்த பாதையில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள், நம்ம ஸ்வீட் மெமரிஸ்ன்ற மாதிரி அதை ஃபோட்டோஸ் வித் மெமரிஸ் அழகிய நேரங்கள். நான் அவர் வந்து சடனாக பார்த்துட்டு இருந்தாரு. சடனாக இந்த ஃபோல்டர் பார்த்ததும் சரி அந்த மெமரிஸை வந்து நாங்கள் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஃபோட்டோஸ் நிறைய. அது ஒன்று இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டு இருந்துச்சுல்ல, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், அந்த கதை தான் இப்போ ஓட போகுது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பழைய ரொம்ப வருஷம் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதில் இப்போ நம்ம உங்ககிட்ட காட்டுறேன் அதோட ஃபோட்டோஸும் அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது நடந்த சம்பவங்களும். ஓகேவா? இப்போது நம்ம வந்து ஃபோட்டோஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது யாருப்பா? நல்லா பாருங்க இந்த ஃபோட்டோஸ் யாருன்னு. இந்த ஃபோட்டோ அது நானே அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து இருக்கா பாருங்க. இவங்க வந்து என் சிஸ்டர், அவங்க வந்து நடுவில் இருக்காங்க இல்லையா, அந்த சிஸ்டருக்கு வந்து தெரட்டி அதாவது ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். நான் அப்போ வந்து 5வது 6வது என்னமோ படிக்கிறேன் பாருங்க. 5வது 6வது படிச்சிருந்தியா? ஆமாம். கட்டச்சடை போட்டு நீ எவ்வளோ லட்சணமா அழகா இருக்கா பாருங்க. ஃபேஸ் கட்டெல்லாம் பாருங்க அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ இருக்கிற மாதிரியே தான் அப்பயும் இருக்கு, ஒரு மாற்றமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஆனால் பட் அப்போ ஒல்லியா இருந்த, இப்போ நல்ல கொஞ்சம் குண்டாயிட்டு வயசுக்கு ஏற்ற மாதிரி குண்டாயிருக்கு. வேற ஒன்றும் இல்லை, குண்டுனா குண்டு இல்லை, வயசுக்கு ஏற்ற பேஸ் மாறி இருக்கு. ஆனால் அப்போ அழகா தான் இருக்கேன். அது வந்து அந்த ஃபங்க்ஷன்ல எடுத்த ஃபோட்டோ. அதில் மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா லிப்ஸ்டிக் பாருங்களேன். லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் தெரியல. அது என்னன்னா அவங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுவாங்கல்ல, எனக்கும் அந்த லிப்ஸ்டிக் போட்டுருக்க பிறகு அந்த ரூம்லேயே நின்றுட்டு இருந்தேன். நான் எங்கேயுமே போகல. அவங்களுக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் நான் அங்கேயே இருக்கேன். எனக்கு போட்டுடுவாங்களான்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியா சரி போட்டு போ அப்படின்னு லைட்டாக எனக்கு போட்டுவிட்டாங்க. அப்படியே புது கவுன் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக அத்தை மாமா அவங்க வந்து அத்தை பொண்ணு தான், எனக்கு தாய் மாமா விட்டு பொண்ணு. அவங்க தாய் மாமாவே எனக்கு வந்து அந்த கவுன் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. புதுசாக இருக்குது. அந்த கவுனை போட்டுட்டு ஃபுல்லாக மண்டபம் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு யாராவது பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக லிப்ஸ்டிக்ல இப்படி காட்டிட்டே சுத்தினியா? நிஜமாவே தான். ரெட்டை ஜடை போட்டுன்னு பாருங்க, சூப்பரா இருக்கா. அடுத்த போட்டோஸ் பார்க்கலாமா? மேடம் போட்டோ ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டைல், ஹேர் ஸ்டைல் பாருங்க, பார்க்க முடியும் பாருங்க. அம்மா வந்து அப்போ ஊரில் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபர் அண்ணா தான் இருப்பார். இப்போது அந்த அண்ணா இருக்கார். அந்த அண்ணா கிட்ட தான் எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஏதாவது ஃபங்க்ஷனுக்குனாலும் சரி, எப்படின்னாலும் சரி, எல்லோரும் எடுக்கிறாங்களேன்ட்டு அம்மாவுக்கு ஒரு ஆசை, எங்கள் 2 பேட்டி வந்து ஃபோட்டோ எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு, அதனால் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அவரை வர சொல்லி ஈவினிங் போல் ஸ்கூல் போயிட்டு வந்திருந்தோம்னு நினைக்கிறேன். நானும் அக்கா 2 பேர் வந்திருந்தோம். அம்மா வந்து ரெடி பண்ணி விட்டு அந்த தலையை பாருங்க என்னை விட்டு பழிச்சு ஒன் சைடில் எப்படி வந்துட்டு அப்படியே அடுத்த அப்படியே தூங்கிக்கிற மாதிரி. ஆமாம், அதை விட ஹைலைட் என்னன்னா அந்த சட்டையை பாருங்க எப்படியெல்லாம் பண்ணிடுறாங்க. இப்போ மாதிரி இருந்தால் அந்த சட்டையை போடுவோமா நம்ம? அப்போ எதுவுமே தெரியாமல் எப்படி போட்டுட்டு தூக்கத்துலேயே நிற்கிற பாருங்க. மை போட்டு ஒரு பக்கம் அப்படியே கோலியா நல்லா தான் இருக்குது. அடுத்த ஃபோட்டோஸ் பார்க்கலாமா? இந்த ஃபோட்டோஸ் பாருங்க. இதில் வந்து நல்ல அப்படியே அதே மாதிரி டிஷர்ட் தான் தளன்னு போட்டுனேன். ஆனால் வந்துட்டு இப்பெல்லாம் பண்ணிட்டு அழகா ரெட்டை ஜடை போட்டுட்டு பூ வச்சுட்டு அப்படி சூப்பரா இருக்காங்க. அது 2 பூ ஆட்டுங்குது. அது வந்து நம்ம செடி பூ அது தெரியணுங்கிறதுக்காகவே அம்மா பாருங்க வச்சு விட்டுருக்காங்க. இந்த டிஷர்ட்டுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. இந்த டிஷர்ட் என்னன்னா, அக்காவும் அத்தை பொண்ணும் சின்ன வயசுல இதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. அதை வந்து வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த போட்டோல அக்காவுக்கு போட்ட டிஷர்ட்டு எனக்கு அப்படியே மறுபடியும் திருப்பி போட்டு விட்டு எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்க பாருங்க. அம்மாவோட வேலை தான் எல்லாமே இது. இந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்காங்க. அடுத்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம். அடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நான் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். அப்பவும் சரி இப்பவும் சரி பேங்க் தான் இருக்கேன். ஆனால் அப்போ வரும் எவ்வளோ அழகாக கலராக இருந்திருக்கேன். எனக்கே இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா சிரிப்பு வரும். எங்கள் வீட்லேயும் இந்த ஃபோட்டோ பாரு எவ்வளோ அழகாக இருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் எல்லாருக்குமே இந்த ஃபோட்டோனா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா இருக்கு. இப்போ பாரு எவ்வளோ ஆச்சு, அப்போ பாரு எவ்வளோ அழகாக இருக்கான்னு. பாட்டி வந்து மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா, அப்புறம் நல்லா சாப்பிடுவாடாச்சு, நல்ல பால் குடிப்பான், நல்ல எருமை பால் தான் கொடுத்தாங்களாம். அப்போ வந்து மாட்டுப்பால் கிடையாது. பாட்டி அப்படி எருமை பால் தான், எருமை பால் கொடுத்து நீ வளர்த்தண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க. அதான் அது
எருமை பால்லாம் 2 பாட்டில் குடிப்பாங்க பாட்டி சொல்லுவாங்க. 1 பாட்டில் குடிச்சிட்டு அப்ப தூக்கி வீசிடுவான். மறுபடியும் இன்னொரு பாட்டில் ஊற்றி கொடுத்தோம்னா அப்படி எடுத்துட்டு ஹாயா குடிச்சிட்டு இருப்பா. அப்படி இதெல்லாம் பாட்டி வந்துட்டு எனக்கு சொன்னாங்க. அப்படி வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போதெல்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது சொன்னது. இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருந்தாங்களாம் அப்பா அம்மாலாம். அப்போ வேலை செஞ்சுட்டு அப்போலாம் நல்ல எங்கள் அம்மா எங்கள் அப்போலாம் வந்து நல்லாவே வேலை செஞ்சுட்டு நல்லா கெத்தாக இருப்பாங்க. அப்போது வந்துட்டு அப்பா வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காரு. நிறையா ஃபோட்டோஸ் இருந்துச்சு. எங்கள் அப்பா ஏதோ உடம்பெல்லாம் எலுமிச்சு போல குத்திட்டு அதை வேண்டுதெல்லாம் நிறைவேற்றும் போதெல்லாம் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள். அதில் எல்லாருமே இருப்பாங்க. எங்கள் அம்மா, நான், அப்புறம் தம்பி அப்போ பிறக்கல. தம்பி இல்லையா? தம்பி பிறக்கல. ஆமா வயித்துல இருக்கும். தம்பி அப்போ பிறக்கல. அப்புறம் அக்கா, அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா, எங்கள் பெரியம்மா, எங்கள் பெரியப்பா பொண்ணு அக்கா 2 பேர், அப்புறம் மாமா, தாய் மாமாலாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் பாருங்க, அதுவும் காட்டுறேன். அதில் எல்லாரும் இருப்பாங்க. அப்பாவும் இருப்பார். ஆமா, அதுல அந்த எலுமிச்சை மலையெல்லாம் குத்திட்டு இருக்கிறது தான் வந்து அப்பா. அப்போ வந்து பழனிசாமி அம்மா வயிற்றுல வந்து 3 மாசமா அந்த போட்டோ பார்க்கும்போது அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதில் அம்மா இடுப்புல நான் உட்காந்துட்டு இருப்பேன். எல்லாரும் கொஞ்சம் ஃபேமிலி எல்லாருமே இருப்பாங்க. பாட்டி மட்டும் மிஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். பாட்டி இருக்க இல்லை, பாட்டி இல்லை. அடுத்த ஃபோட்டோஸ் பார்க்கலாமா? இந்த ஃபோட்டோஸ் பார்த்துக்கங்க. இதுதான் நான் தான் அது. ஓகே, இதான் நான் தான். அப்புறம் இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெமரிஸ். கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு 2 மாதமும் அந்த டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இவங்க ஊர் வந்து நாமக்கல் இல்லையா, இவங்க ஊர்லேருந்து பக்கம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை தான் பக்கம். கொல்லிமலை தான் பக்கம். அப்போ வந்துட்டு கொல்லிமலை போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்போ இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வந்து அப்போ காலேஜ் போயிட்டு அப்போ எடுத்தது. ஆமாம் தானே? ஆமாம், இந்த ஃபோட்டோஸ்லாம் சொன்னால் அவங்க அம்மா திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு காலேஜ் ஆரம்பிச்சது கட்டு அதில் பேசக்கூடாது. கூப்பிட்டு போய் எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு டைம் நம்ம வந்து லவ் ஸ்டோரி சொல்கிறப்பே சொல்லியிருந்தோம், கொல்லிமலைக்கு வந்து நாங்கள் ஒரு டைம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. இந்த ட்ரிப் போகும்போது செம மெமரிஸ். பாக்ஸில் சாப்பாடு போட்டுட்டு இருந்தான். சாப்பாடு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ருக்கேன். சாப்பாட்டில் உப்பு இல்லை, காரம் இல்லை, எதுவுமே இல்லை. என்னப்பா சாப்பாடு எப்படி எதுவுமே இல்லை எப்படி அப்படின்னு கேட்டால், இது எங்கள் அம்மா இப்படி தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுதான் இவ்வளோ வழியாக இருக்கு அப்படின்னு கேட்டேன். அல்ல, அவங்க இப்போலாம் சூப்பராக செய்கிறாங்க சாப்பாடு. அப்போ வந்து சுமாராக செஞ்சுருப்பா போல, இப்போலாம் நல்லா செய்கிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணியே இல்லை. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தான் இந்த அருவி. இது வந்து ஃபோட்டோஸில் கொஞ்சம் பாதியை கட் ஆயிடுச்சு. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தான். போகும்போது சுத்தமாக தண்ணி இல்லை. வெயில் காலம் பார்த்தாலே தெரியுது. வெயில் காலம் அது பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும். சுத்தமாக தண்ணியே இல்லை. இறங்கிட்டு ஏறுறதுக்கு நான் பட்ட கடவுளுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி. இப்போ போகும்போதெல்லாம் செம்ம தண்ணி. ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். பயங்கரமான தண்ணி, பயங்கர என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. அது கூட பாருங்க, சின்ன வீடியோவை பாடுறேன் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பயங்கரமான தண்ணி. ஆனால் இப்போ செம்ம என்ஜாய் பண்ணோம். பாதி இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா அது அந்த இது ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அப்படியே சாரெல்லாம் அடித்து ஊற்றுது. செம்மையாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அப்போ போகும்போது தண்ணி இல்லை. அப்போ வந்து வெயில் காலம். கொல்லிமலை வந்து சீசனில் போனால் பயங்கரமாக இருக்கும். அடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெமரபிளா மருதமலை மாமணியே முருகையா நம்மளுக்கு எல்லாமே. இந்த போட்டோ வந்து நான் வந்து கோயம்புத்தூர் போயிருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லவ் ஸ்டோரி சொன்ன மாதிரி நானும் அவரும் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தோம். அங்கே போயிட்டு நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து மருதமலைக்கு போயிருந்தோம். அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. இதுக்கு பின்னாடி இன்னொரு குட்டி ஸ்டோரி என்னன்னா, அந்த நம்ம தோடு எடுத்தோன்னு அம்மா கிட்ட கூட ஒரு வீடியோ போட்டிருந்துருப்போம். அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. அந்த தோடு எடுத்து கொடுத்தது இந்த மருதமலை போனப்போ நடந்த சம்பவம் தான். அது ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் வேணும். அதுக்கப்புறம் நாங்கள் 8 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி 10 மணிக்கெல்லாம் நம்ம ஊருக்கு வந்தோம். அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் நாங்கள் வந்துருப்போம் பாருங்க. அப்போது ஆமாம், அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான். நிறைய ஃபேமிலியோடு எடுத்தோம் நிறைய ஃபோட்டோஸு. அடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோ கடற்டை. இந்த ஃபோட்டோஸ் பாருங்க. இது வந்து நான் சென்டரில் இருக்கிறது நான் தான். லேடிஸ் கெட்டப் போட்டிருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம், தெரியாது உங்களுக்கு. நான் சென்டரில் இருக்கிறது நான் தான். எவ்வளோ க்யூட்டாக இருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து எங்கள் அண்ணா, இந்த பக்கம் இருக்குது மாமா. விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நாங்கள் ஊரில் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணுவோம். நைட்டில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோம். நாங்கள் பசங்கள்லாம் லேடிஸ் கிட்ட போடுறது, அந்த மாதிரி டான்ஸு சாமியாசம் போடுறதுன்னு பயங்கரமாக பண்ணுவோங்க. வெளியூர்லாம் வந்து பார்க்குவாங்க.
இல்லை சொல்கிறேன் இல்ல அந்த அவருக்கு என்னன்னா அந்த ஃபெஸ்டிவல்ல வந்தது அந்த எமோஷன்ல அவருக்கு என்ன பேசுறதே தெரியல, பயங்கரமாக்குறாரு. ஓகே, அது இது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கரைக்கு போகும்போது எடுத்தது. ஒகேனக்கல் போகும்போது எங்கள் ஊர்லேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் இருக்கும். ஏன்னா தருமபுரி ஃபுல்லாக அங்கே தான் வந்து கரைப்பாங்க அப்போல்லாம். இப்போல்லாம் நிறைய இடத்துல பிரித்து விட்டாங்க. அப்போல்லாம் அங்கே தான் வரும். வந்து 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே வண்டி லைனாக நிற்க ஆரம்பிச்சிடும். அங்கேருந்தே ட்ரம்ஸ் அடிச்சுட்டு டான்ஸ் போட்டு போவோம் ஒகேனக்கல்ல. அங்கே 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே ட்ரம்ஸ் அடிச்சுட்டு அப்படியே லாரி ஸ்லோவாக மூவாக நாங்கள் டான்ஸ் போட்டே அப்படியே போவோம். நல்லாயிருக்கும். யார் என்ன கெட்டப் போடணுமோ போட்டுக்கிட்டு அப்படியே டான்ஸ் போட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு போவோம். அப்போது இந்த ஃபோட்டோஸ் எடுத்தது அங்கே ரோட்டில் நின்று பேக்ரவுண்ட்லாம் பாருங்கள், லேடிஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் வந்து அந்த மீசையை எடுத்துட்டு அவர் வந்து ஒரு வாரம் விட்டு என்னை பார்க்க வந்திருந்தாரு. பார்க்கவே முடியாது. இதில் சொன்ன மாதிரி ஏதோ மேக்கப் பண்ணனால ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காரு. வித்தவுட் மீசையில் தாடி எதுவுமே இல்லை, அப்படியே பார்க்கவே சைக்காம இருந்தாரு. ஒயிட்டாக இருப்பேன் இல்லையா, அதனால சூப்பராக தச்சுருக்கேன். சரி, இதோட விட்டுறேன். இப்போ இது நல்லா இருக்குதா, அது மட்டும் பார்த்துருக்கேன், என்ஜாய் பண்ணியிருக்கேன். அடுத்த ஃபோட்டோஸ் போலவா? அடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் என்னோடய ஃபோட்டோஸ் தான். இது வந்து நான் வேலை செஞ்சேன். நான் இதுதான் இந்த கம்பி பில்டிங்லாம் கம்பி கட்டுறேன், இதுதான் என்னோடய வேலை. அப்போ பாருங்கள் என்னோடய உடம்பு எப்படி இருக்குது பாருங்கள், அப்படி வேர்வையில் நனைஞ்சு அப்படியே பயங்கரமாக இருக்கா. திஸ் இஸ் மை ஃபோட்டோ. அப்போ எப்படி பாருங்கள், இரும்பு மாதிரி அந்த கம்பிக்கும் எனக்கும் அதே மாதிரி இருக்குது. அந்த கம்பியில் இருக்கிற நரம்பு, அந்த நரம்பும் கையில் இருக்குது. அந்த கம்பி இருக்கிற கலரில் தான் நானும் இருக்கிறேன். பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தேன் அப்போலாம். நல்ல வேலை செஞ்சுட்டு நல்லா உடம்புலாம் பயங்கர ஃபிட்டாக வச்சுருந்தேன். கையெல்லாம் ஒரு அடி அடிச்சாருனாவே போதும், அப்படியே செம்மையாக அப்படி விழுவும். அப்போலாம் கை பயங்கர இதெல்லாம் கம்பி பிடிச்சி காப்பு காய்ச்சிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்போலாம் நல்லா இருந்துச்சு. இப்போ சும்மா லைட்டாக அப்படி அடிச்சாருனாவே போதும், செம்மையாக நமக்கு வலிக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பார். இந்த ஃபோட்டோ மெயினாக எங்கன்னா கரூர். நான் வந்து வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வேலை செஞ்சதுன்னா கரூர் தான். இந்த ஃபோட்டோவும் அந்த இதில் எடுத்தது தான். வெயில் வந்து பயங்கர வெயில், கீழே ஆயில் அடிச்சிருக்கிறதுனால வெயில் வந்து சீட்டுக்கு பட்டு, இரும்பு ஷீட்டு தானே, அந்த சீட்டுக்கு பட்டு ஆயில் அடிச்சிருக்கிறதுனால அந்த ஹீட் வந்து அப்படியே மறுபடியும் மேலே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் அந்த பாக்ஸ்லாம் எடுத்து அட்டைக்கு தலைக்கு போட்டு சும்மா ஃபோட்டோ எடுத்து வச்சேன் ஃப்ரெண்டு நான்லாம். அந்த ஒரு மெமரிஸு பாருங்க. இதுதான் நான் செஞ்ச வேலை. அதான் கம்பி கட்டுற கதைன்னு சொல்லுவாங்கள்ல, அது கதை இல்லை, நிஜம். கம்பி கட்டுற வேலை, அந்த வேலை தான் இப்போ நான் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் கரூரில் தான். இது வந்து நல்ல மெமரிஸ். எப்படின்னா கரூர் வந்து பைபாஸ் இந்த ரவுண்டானாலேருந்து தான் கரூர் சிட்டிக்குள்ளே போக முடியும். பைபாஸ் இது வந்து சேலம் டு மதுரை, திண்டுக்கல் மதுரை பைபாஸு. அந்த இடத்துல வந்துட்டு இந்த ரூம்ஸ் வாடகை கொடுவாங்கள்ல, அந்த பில்டிங் நாங்கள் செய்யும் போது இந்த ஃபோட்டோஸ் எடுத்தது. ரொம்ப வருஷம் ஆகும். ஆமாம், ரொம்ப வருஷம் ஆகும் இந்த ஃபோட்டோஸு. அது நல்ல ஒரு மெமரிஸ். அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது இந்த எதுவும் தெரியுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அந்த ரூம்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கான்னு முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் கரூர் பக்கம் வரதே இல்லை. கரூர் தான் வந்து இப்போ நம்ம சொந்த ஊரில் எப்படி இருப்போம் அந்த மாதிரி அங்கே அவ்வளோ அழகாக சூப்பராக இருப்போம். நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சொந்தக்காரங்க மாதிரி அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் நல்லா பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஓனர் கூட, அவர் கூட சொன்னார், நீ இங்கே இருந்துரு, நீ இங்கே வேலை செஞ்சுட்டு இங்கே இருந்துரு, நான் உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு கூட சொன்னார். வேலை செஞ்சுட்டு காரில் போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. வேலை செய்கிறவங்களுக்கு ஆடு வெட்டினாங்க, அது கூப்பிட்டு போகும்போது அவர் அப்படியே சொல்லிட்டு போகிறாரு. நல்ல ஓனர் வந்து சூப்பரான ஆள், நல்லா பேசினார். அவங்ககிட்டலாம் இப்போ பேசுகிறதில்ல. அவர் நல்லா க்ளோஸாக இருந்தார். இப்போலாம் பேசுகிறது கூட இல்லை. அவங்க பையன் மட்டும் அப்பப்போ ஃபோன் பண்ணுவார், அவரே ஃபோன் பண்ணுவார், நல்லா பேசுவாங்க, நல்லா ஆள். அங்கே இருந்தது நல்லா இருந்துச்சு எல்லாம். அங்கேயே கூட நாங்கள் கரூர்லேயே கூட செட்டில் ஆகிடலாமான்னு போட்டு நாங்கள் பிளான் போட்டோம். ஆனால் அந்த அளவுக்கு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவரு ஃபுல்லாவே கரூர்ல எல்லா பக்கமும் வேலை செஞ்சிருக்காரு. கரூர்ல எல்லா பக்கமும் வேலை செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர் போனது. அதனால நம்ம கரூர்ல ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போதே நம்ம கரூர்ல செட்டில் ஆயிக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் சரி வேலை அங்கே அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கரூர்ல வந்துட்டு நான் அண்ணா கூட இருந்தேன். அந்த லேடிஸ் கட்டாப்ல இந்த பக்கம் இருந்தால அண்ணா அவர் கூட இருந்தேன். அதுக்கப்புறம் நான் தனியாக போயிட்டதுனால கோயம்புத்தூர் போயிட்டேன். அண்ணா இங்கே இருந்ததுனால சரி நான் மறுபடியும் கரூர் போயிட்டாச்சு. ஆனால் கரூர் மாதிரி எனக்கு ஃப்ரீடமு கோயம்புத்தூரில் கிடையாது. அடுத்து அது ஒன்றானு ஐ லவ் கரூர். நீங்கள் சப்போர்ட் பண்ணி கரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க ஐ லவ் கரூர்னு. அடுத்த ஃபோட்டோஸு தம்பி பாருங்கள். இது இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து நான் லேடிஸ் கெட்டப்பில் இருந்தேன். இது வந்து என் தம்பி.
எவ்வளோ அழகாக போடுவாங்க, நிறைய பேர் போடுவாங்க. லேடிஸ் கெட்டப் போடுவாங்க, சாமி கெட்டப் போடுவாங்க, அந்த மாதிரி எல்லா கெட்டப் போடுவாங்க. தம்பி வந்து அப்போ லேடிஸ் கெட்டப் போடுறோம்னா என்ன மாதிரி இல்லைன்னா அவங்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்க பாருங்க. அப்போ வந்து சின்ன பையனாக இருந்தால் மீசியெல்லாம் இல்லாமல் லேடிஸ் கெட்டப் போட்டதுமே செட் ஆயிடுச்சு. அவன் டான்ஸும் நல்லா போடுவான். அவன் டான்ஸ் போடுறதுக்கு பாருங்கள் நிறைய பேர் காசெல்லாம் கோத்துட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ அவர் டான்ஸ் நல்லா ஆடுவார். இவருக்கு தான் அந்த டான்ஸ் வரவா வராது. அவர் நல்லா ஆடுவார். இப்போ இன்ன வரைக்குமே விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன்ல எல்லாம் அவர் தான் முன்னாடி நல்லா டான்ஸ் ஆடுவார். இப்போ கடைசி வருஷம் கூட அவங்க தான் ஆனாங்க. நம்ம இவங்களுக்கு வந்து லேடிஸ் கெட்டப் சூப்பராக செட் ஆயிருக்கு. அப்போ எனக்கே நல்லா இருந்துச்சு. அப்போ நானும் என் தம்பியும் நின்று எடுத்தது. என்னோட அப்போவே எவ்வளோ ஹைட் இருக்கான் பாருங்க. இது ரொம்ப வருஷம் முன்னாடி எடுத்தது, ஏறக்குறை ஒரு 8-9 வருஷம் முன்னாடி எடுத்ததுன்னு நினைக்கிறேன். 8 வருஷம் இருக்கும். இவர் மூஞ்ச பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கு பாருங்க. அப்போ தம்பி எல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. அப்போ வந்து அவனுக்கு மிஸ் இல்லை, சின்ன பையன். ஆனால் என்னோட அப்பவே ஹைட்டு, புடவைலாம் எவ்வளோ லட்சணமாக கரெக்டாக கட்டிட்டு வெளியெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கான் பாருங்க. அப்புறம் பாருங்க நம்ம உடம்பு பாருங்க எப்படி இருக்குது, ஜிம் பாடி. இது வந்து நம்ம வேலை செய்யும் மேலே போயிட்டு வேலை செஞ்சது அந்த இது எடுத்தோம்ல, அப்போ இந்த பாடி கட்டில் சும்மா ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஃப்ரெண்டை வச்சு எடுத்து இது பண்ணது பாருங்கள். எந்த ஜிம்முக்கு போகல, எதுவுமே பண்ணல, வேலை செஞ்சதுலேயே உடம்பு பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா இருந்துச்சு. அப்போல்லாம் உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நிறையா வேலை செஞ்சோம், நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு நாள் வேலை செஞ்சுட்டாலே அப்போலாம் அதாவது அந்த வேலை செஞ்சதுலேயே வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த வேலையில். ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னா வேலையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றா இருப்போம், எல்லா ஊருக்கதை பேசிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் இருக்கும், பயங்கர கஷ்டம். ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வேலையை தான் நான் கிட்டத்தட்ட 12-13 வருஷம் நான் இந்த வேலை செஞ்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வேலையில் இருக்கிற வரைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான், மறுபடியும் இந்த வேலைக்கு போகணும். அப்போ மாதிரி கஷ்டப்படுற அளவுக்கு இப்போ உடம்புல எனர்ஜி இருக்கான்னு கூட தெரியல. ஆனால் வேலை வந்து இதுதான் என்னோட வேலை. இந்த வேலையை செஞ்சு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். ஏன்னா இந்த வேலையில் செய்யும்போது அதே தான் நான் ஃபஸ்ட்டு கேமரா வாங்கும்போது கெனானில் வந்து 1500Dன்னு ஒரு கேமரா கரூரில் வேலை செஞ்சிட்ருக்கேன். அப்போ தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேமரா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்போ ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டு வேறு ஒருத்தருங்க கேமரா கேட்குறாங்க. அப்போ கையில் காசு இல்லை, இஎம்ஐ போட சொல்லி நான் ஃபோன் பண்ணி எனக்கு வேறவங்க பொய்யை சொல்லி நான் அந்த கேமரா வாங்குறேன். ஃபஸ்ட்டு அந்த கேமரா வாங்கி கம்பி கட்டி தான் இஎம்ஐ கட்டி அடுத்து கேமரா வாங்கி ஃபோன் வாங்கி கற்றுக்கிட்டு இன்றைக்கி யூடியூப்பில் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கிறது காரணம் என்னென்னா இந்த கேமரா மேலே வந்த இன்ட்ரெஸ்ட். அப்போ வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இருந்தது. அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான். அதையும் தாண்டி இந்த வேலையில் ரொம்ப பிடிச்ச வேலைன்னா எனக்கு இந்த வேலை தான். ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதான் நம்மளோட ஃபோட்டோஸ் வித் மெமரிஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், அடுத்த வீடியோ போடுறோம், கண்டென்ட் நிறையா போடுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வியூஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சு, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன ரீசன்னா கண்டென்ட் போடுங்க சொல்கிறீங்க. கண்டென்ட் ஆனால் 2-3 நாளாக தொடர்ந்து போட்டுட்டோம்னா கொஞ்சம் விளாக் வேணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வீடியோ பிடிச்சா நீங்கள் வியூஸ் போக போகுது, அதனால் கோச்சிங் போகிறதுல முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நல்ல வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் போடுறோம். இப்போ கண்டென்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. அந்த நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறதே ஒரு கண்டென்ட்டாக நாங்கள் போடலான்னு இருந்தோம். அது வந்து போட முடியல, ஆள் இல்லை, அதனால் எதுவும் எழுத முடியல. அதனால் கண்டென்ட்ஸ் எல்லாம் இப்போ ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா டைலாகெல்லாம் நிறைய வந்து மிஸ் பண்ணிடுறோம். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் எழுதி வச்சுட்ருக்கோம். அதனால் இனிமேல் கண்டென்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரியது தப்பு அது கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா நமக்கு வீடு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீடு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம நியூ இயருக்கு வந்து கரெக்டாக புது வீடு போக போகிறோம். நம்ம அந்த வீடியோ எப்போ போட்டோம் அதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயமா. அப்போ இருந்து நம்ம வீடு தேடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அப்புறமா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஃப்ரெண்டோட ஊர்லயே வீடு பார்த்தாச்சு. ஒய்ஃப் வந்து வீடு போய் பார்க்கலாம், நான் பார்த்துட்டு வந்துட்டா பிடிச்சிருக்கு. நம்ம வீடியோ போடுவோம், போகும்போது வீடியோ போடுவோம். அடுத்து சில்வர் பட்டன் வந்துருச்சு நமக்கு. சில்வர் பட்டன் வந்துருச்சு. ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னா சைஸ் முன்ன இருந்த சில்வர் பட்டனை விட ரொம்ப சின்னதாக்கிட்டாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் எல்லாம் யூடியூப் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு நாளைக்கு நிறைய சில்வர் பட்டன்
இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இருக்க மாட்டேங்குது. அதனால தான் பொசுக்குன்னு சின்னது இவ்வளோ பண்ணிட்டாங்க, ரொம்ப சின்னதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம லைஃப்பை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். நமக்கு சில்வர் பட்டன் டார்கெட் இல்லை, பெருசு 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 பண்ணுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி எது தப்பு எது சொல்லுங்க, திருத்திக்கிறோம். ஓகே பாய் பாய் பாய்.